பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 8. ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், நீங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் என்றால் அவர் நம்மோடு தங்க விருப்பப்படுகின்றார். நம்மோடு அமர்ந்து இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க விருப்பம் கொள்ளுகின்றார். எனவே தான் இந்த நாளிலே காலை பொழுதிலே அன்பு தகப்பனாக நமது நடுவிலே வீற்றிருக்கின்றார். நமது தகப்பன் பணக்காரர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி. அவரை உற்று கவனிப்போர் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நரகத்தை பற்றியும் தண்டனை தீர்ப்பை பற்றியும் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்படி என்றால் யார் யாரெல்லாம் நரகத்திற்குள் வருவார்கள், நரகத்திற்குள் செல்வார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம் நற்கருணை நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு மனமிட்டு பேச விருப்பப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குருவானவரிடம் ஒரு பெண்மணி போய் சொன்னாள், ஃபாதர், என்னால் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய நண்பர்களாகிய என் மந்திரனுடைய மனைவி பெரிய பெரிய பணக்காரர்கள் மற்றும் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு மீட்டிங் போட்டு இருக்கின்றோம். அந்த இடத்திற்கு நான் கடந்து செல்ல முடியும். எனவே நான் அங்க போகிறேன், என்னால் கோயிலுக்கு வர முடியாது என்று சொல்லி குருவானவரிடம் அவர் சொன்னார். குருவானவர் அவரை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு அவர் அணிந்திருந்த அந்த ஆடைகளும் அவர் தன்னை ஜோரணை செய்து கொண்ட அந்த வெளிப்படையான காரியங்களையும் பார்த்து உண்மையிலே அவர் வியந்து போனார். அதன் பிறகு அந்த குருவானவர் அவரை அழைத்து மிகவும் தெளிவாக சொன்னார், இன்று உன்னை சுற்றிலும் நாகரிகமான படித்த செல்வந்தரின் குடும்பத்தினார் இருக்கிறார்கள். ஆனால் நீ நரகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே யாரெல்லாம் உன்னோடு கூட இருப்பார்கள் தெரியுமா என்று இந்த திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையை எடுத்து வாசித்து காண்பித்தாராம். கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியவர், கொலையாளிகள், பருத்தமையில் ஈடுபடுகிறவர்கள், சூனியக்காரர்கள், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் கந்தகமும் நெருப்பும் இருக்கும் என்று அதை கேட்டவுடனே அந்த சகோதரிக்கு மிகவும் கோபம் கண்டபடி அவர் குருவானவரை பற்றி பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 9வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கர்களும் பாவிகளும் அவர்கள் கடவுளை மறந்த செயல்களினால் வாழ்கிறபடியினால் பிற ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடன் திருப்பலி என்பதை புரிந்து கொண்டவர்கள், அனுதினமும் திருப்பலி பங்கில் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள், கோயிலுக்கு போகாதபடி, தன்னுடைய பிள்ளைகளையும் அதிகாலையில் அனுப்பாதபடி, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நரகத்தில் இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் அயர்ந்து தூங்க வேண்டும் என்று சொல்லி சண்டே கிளாஸுக்கு அனுப்பாதபடி, கேட்டகிசம் கிளாஸுக்கு அனுப்பாதபடி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்திலும் நரகத்தை அனுபவிப்பீர்கள், மறு உலகத்திலும் நரகத்திற்குள் தள்ளப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள
வேண்டும். ஏனென்றால் மீட்பு பெறாத ஆத்துமாவும் பாதாளத்தில் போய் தங்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் எப்படிப்பட்டவர்கள் அந்த நரகத்திற்குள் இருப்பார்கள்? முதலாவது, சாத்தானுடைய கூட்டம் அங்கு கோடிக்கணக்காய் இருக்கும். இரண்டாவது, அந்தி கிறிஸ்து, இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவை அறிந்தும் அவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவை பற்றி சொல்லாதபடி அந்தி கிறிஸ்துவாக வாழக்கூடியவர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் கேட்டின் பிள்ளைகள் என்றும் பாவ மனிதர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பூமியில் உபத்திரத்தின் காலத்திலே இங்கு சர்வாதிகாரமாக இருந்து தான் என்கின்ற பெருமையை கொண்டு அகங்காரம் கொண்டு மற்றவர்களை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களும் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மூன்று அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, அவ்விலங்கு பிடிப்பட்டது, அதன் முன்னிலையில் அரும் அடையாளங்கள் செய்திருந்த போலி இறைவாக்கினர்களும் அதனோடு சேர்த்து பிடிப்பட்டான். தான் செய்த அரும் அடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறியிட்டு கொண்டவர்களையும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவனும் அவனே. அந்த போலி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஏரிக்குள் உயிரோடு எரியப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, மூன்றாவதாக கள்ள தீர்க்கதரிசிகளும் மிருகங்களும் அங்கே இருக்குமாம். அவைகள் தள்ளப்படுவார்களாம். நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் மிருகங்களாக இருக்கிறார்கள்? கொலை செய்கிறவர்கள், மற்றவருடைய ஆத்மாவை கொள்கிறவர்கள், மற்றவர்களை அழிக்க திட்டமிடுகிறவர்கள், அதே போல் பொய்யான தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவர்கள், தேவையில்லாத சிம்பல்களை அந்த உடலிலே பச்சை குத்தி கொள்கிறவர்கள். ஏனென்றால் இந்த உடல் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 3:19 வார்த்தை வாசித்து பாருங்கள். 16 19 வரை, நீங்கள் தான் அந்த பரிசுத்த உடல். யாராவது அந்த உடலை அழித்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் பணத்திற்கு ஆசைப்பட்டு பொய்யாக இறை வார்த்தையை அறிவித்து 10ல் 1 பங்கை அவர்கள் மக்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அதன்படி தன்னுடைய சொந்த நாட்டத்திலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். அவர்கள் பாதாளத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு கூட்டம் 4வது அங்கே இருப்பார்கள். அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை அறிந்து கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இயேசு நல்லதும் செய்வார், அவர் இந்த நாட்களிலே தண்டனை தீர்ப்பையும் கொடுப்பார் என்று புரிந்து கொண்டவர்களும் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்காதபடி, உபவாசங்கு விருந்து ஜெபிக்காதபடி, மக்களை பாவத்தை நோக்கி வழி நடத்துகிறவர்கள், சபை கட்டுப்பாடு என்று சொல்லி அநேக பேர் சபைக்குள் இருந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் எல்லோருமே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். உரோமியர் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையிலே அவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே ரவுடிகள் தங்கி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். யாராவது அந்த இடத்திற்குள் கடந்து செல்வார்களாம்? செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள். இப்போதெல்லாம் 40 வயதிலே மரித்து போய் விடுகிறார்கள். 50 வயதை தாண்ட முடியவில்லை. அவ்வாறு தாண்டினாலும் பல வகையான பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர்களோடும் படித்தவர்களோடும் நாகரிகமானவர்களோடும் வாழ விரும்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறபடியினால் நீங்களும் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை தேடி செல்ல வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். அப்படி என்றால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தகுந்த தயாரிப்பின் வழியாக நற்கருணை நாதரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களோடு கடவுள் கூட இருப்பார். எனவே நரகத்தில் அயோக்கியர்களோடும் பிசாசின் கூட்டங்களோடும் எப்படி வாழ போகிறீர்கள்? எனவே அதை விட்டுவிட்டு இன்றே தீர்மானம் செய்யுங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு
நான் இருப்பேன், பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை கேட்பேன், இறை வார்த்தையை வாசிப்பேன், ஜெபமாலையை சொல்வேன், நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கும் புனிதர்களுடைய உறவை நாடுவேன் என்றே சொல்லி உங்களையே அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய குடும்பத்திலே மாற்றம் ஏற்படும், பிள்ளைகள் மாறுவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்திலே ஆண்டவர் நரகத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். நம்மால் தாங்க முடியாத வெளியிலே இருக்கக்கூடிய வெப்பம் இந்த உடலை வாட்டுகின்றது. அப்படி என்றால் கந்தக நெருப்பு எரியக்கூடிய நரகம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவோம். அவர் கற்றுத்தரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கண்களை மூடி இந்த நேரத்திலே உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோமாம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து நரகத்திற்கு யார் யார் செல்வார்கள் என்பதை கற்றுக் கொடுத்து இந்த நாளிலே எங்களை உமோடு அமர்ந்து இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக முறை தவறான தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே நல்லவர்களோடு வாழாதபடி கெட்டவர்களோடு வாழ்ந்து அநேக பேரை கெட்ட வழியில் வழிநடத்தி இருந்திருக்கிறோம் அப்பா. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தத்தோடு வாழவும் வான தூதருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு நடக்கவும் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்க இதோ எங்களை உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. இதுவரை தவறான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இந்த நாளிலே மன மாற்றத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உமது பிள்ளைகள் மன மாற்றத்திற்காக ஜெபிக்கிறார்களே, அவர்களுடைய குரலை கேட்பீராக. அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த அந்த மேன்மையை இழந்தது போதும் தகப்பனே. இந்த நாட்களிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் உறுதி தரும் வாழ்க்கையில் வாழவும் என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அருமையான அந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உடலினால் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே, உடலை வருத்தி கொண்டு இந்த நாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முதல் என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறுவார்களாக. அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.